சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய. சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா 7 ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. துளசி மாதா பூலோகத்தில் அவதாரம் என்ன, இந்த பதிவிரதாத்துக்கு மகாவிஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா, துளசியோடைய புருஷன் மாதிரியே போய் துளசியை ஏமாத்தினார், பதிவிரதத்தை நடத்தினார். அது மகாவிஷ்ணுக்கு பாபமா போச்சு. பதிவிரதம் இல்லையா துளசி. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மகாவிஷ்ணு தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறார். அவர் புருஷன் இல்லைன்னு, இறந்து போயிட்டாங்கிறது சொல்லாம, போரிட்டு இறந்து விட்டான்னு சொல்லாம அந்த பதிவிரதை அவனை அது வரைக்கும் காப்பாத்திது. சிவபெருமானால திரிசூலத்தாலேயே பதிவிரதராக இருக்கக்கூடிய சங்குசூடன் பேரு துளசியுடைய கணவன். அந்த சங்குசூடனை வதம் பண்ண முடியவில்லை. அவ்வளோ பதிவிரதை. இந்த காலத்தில் எல்லாரும் அப்படி இருக்கணும். நிறைய பேர் பதிவிரதா இருந்தன்னா பூலோகத்தில் எல்லாத்தையும் ஆண்டுள்ளான் நம்ம. அப்படி ஒரு பதிவிரதை அந்த துளசி தேவி. எல்லாருக்கும், எல்லா சுமங்கலிகளுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துளசி தேவியை வழிபடுங்க, பதிவிரதாவிரதம் ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது, மகாவிஷ்ணுக்கே சாபமிட்டவர் பதிவிரதாவிரதை. அப்படிப்பட்ட இந்த பதிவிரதா இருக்கக்கூடியவர் எதுக்காக செல்லவர் அப்படின்னா, சாலிகிராமம்னு உண்டு. சாலிகிராமம் எப்படி பிறந்தது, எப்படி அவதாரம் பூலோகத்தில், சாலிகிராமம் பூஜை எவ்வளோ விசேஷம். நீங்கள் ஒரு சாலிகிராமம்னா கல்லு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மகாவிஷ்ணுவா நினைச்சு பூஜை பண்ணா மகாவிஷ்ணு, சிவனா நினைச்சு பூஜை பண்ணா சிவலிங்கம். அதே நீங்க ஏதோ ஒரு அம்பாலா நினைச்சு பூஜை பண்ணா கூட அது அம்பாலா மாறும். அதான் சாலிகிராமம். நீ எப்படி நினைக்கிறீங்களோ அது சுவாமியா மாறும். அப்படிப்பட்ட சாலிகிராமம் எப்படி பிறந்தது அப்படின்னா, இந்த துளசி மாதாவால தான் பிறந்தது. சுவாமியா இருந்தாலும் சரி, அது மனுஷனா இருந்தாலும் சரி, பதிவிரதாட்ட சாபம் வாங்கிட்டோம்னா அது உடனே பலிச்சிடும். அப்படிப்பட்ட பதிவிரதையா இருக்கக்கூடிய துளசி தேவி மகாவிஷ்ணு காமிச்சோன்ன, என்னை இப்படி ஏமாத்திட்டிய என் புருஷ ரூபத்துல, நீ கல்லா போன்னு சொல்லி சாபம் விட்டுட்டா மகாவிஷ்ணுவை. மகாவிஷ்ணு என்ன பண்ற, கண்ட நதியில தான் இவளுடைய உடல், அம்பாளுடைய துளசி அம்பாளுடைய மனித ரூபத்தில் இருக்கும்போது கண்ட நதியில தான் அவளுடைய உடல் மாறி கண்ட நதியாக மாறியது. இங்க பகவான் என்ன பண்ற, மலை மேல அங்க கண்ட நதிக்கு கிட்டக்க மலையா உருவாகிற கல்மலையா. அந்த கிருமி நாசினிகள்லாம் அங்க மலை எப்படி இறங்கி வரும் அப்படின்னா, கிருமி நாசினிகள் கல்லுக்குள்ள இருக்கிற விஷ ஜந்துக்கள்லாம் வந்ததுன்னா அப்படியே கரைஞ்சி வந்துட்டே இருக்குமா. அப்படி வரும்பொழுது அது சாலி கிராமமாக மாறிவிடும். அந்த சாலி கிராமமா மாறி 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 இந்த சாலி கிராமம் பூஜைக்குரியதாகிவிட்டது. அப்ப அந்த சாலி கிராமம் என்ன ஆகுது அப்படின்னா, மகாவிஷ்ணுவே சொல்றார், நான் உன்னது நதியிலே மீண்டும் பிறப்பேன் அப்படின்னார். மீண்டும் அவதாரம். எந்த ரூபம் அப்படின்னார். நீ எந்த ரூபம் சொன்னியோ அந்த ரூபம்னார் பகவான். அதுதான் சாலி கிராமம். அந்த சுவாமி மகாவிஷ்ணு கல்லாக கரைந்து, அந்த கரைந்த கல் சாலி கிராமமாக மழமழல் மாறியது. கண்ட நதி துளசியுடைய சரீரம் தான் கண்ட நதி. அந்த நதியில தான் இந்த சாலி கிராமம் உருவானது. அதை தான் மகாவிஷ்ணு என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த சாலி கிராமம் மகாவிஷ்ணு பூலோகத்தில் துளசி தேவிக்கு வாழ்க்கை கொடுத்தார் பகவான். துளசியோட கணவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு. நீங்க துளசி மாடத்துல நெல்லி மரம் வச்சுக்கணும், துளசி மாடம் வச்சு அதுல இந்த சாலி கிராமத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய துளசி தேவியும், துளசி தேவிக்கு மகாவிஷ்ணு கல்யாண பாக்கியம், கல்யாணமே உண்டு. அந்த கல்யாணம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த துளசி பத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். அம்பாளுடைய ஹிருதய கமலவாசினியாக
அந்த துளசி தேவி பகவானுடைய இதய கமலவாசினாக இருக்கார். சாலிகிராம ரூபத்தில் தான் மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் தான் சாலிகிராமத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். நீங்கள் வைஷ்ணவாலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாலிகிராமம் வச்சு பூஜை பண்ணுவோம். இந்த சாலிகிராமம் துளசி ரூபத்தில் மகாலட்சுமி அவதாரத்திலேருந்து பகவானே வந்தார். ரூபமாக காட்சியளித்தார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி பரமேஸ்வரன் லிங்க ஸ்வரூபத்தில் இருக்காரோ அதே போல எம்பெருமான் மகாவிஷ்ணு சாலிகிராம ரூபத்தில் அருரூபமாக மறைந்து துளசி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவ்வளோ விசேஷம். அப்படிப்பட்ட இந்த சாலிகிராம பூஜை எல்லாரும் சாலிகிராம பூஜை ஆற்றுல நித்திய பூஜை பண்ணணும். சாலிகிராமம் யாராத்துல இருக்கோ, யாராத்துல துளசி மாடம் இருக்கோ, அவ்வாத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பார்கள். சாலிகிராம பூஜை அவ்வளோ விசேஷம். துளசிக்கு பூஜை பண்ணணும் டெய்லி, நித்திய பூஜை. வெறும் ஜலத்தை கொண்டு கொட்டிட்டு வரக்கூடாது, செடியில் கொட்டிட்டு ஒரு சுற்று வரக்கூடாது. அங்கே தீபம் ஏற்றி துளசி மாதாவை வணங்கி அந்த ஜலத்தை விட்டு அதுக்கு முதுவாக விடணும். விட்டு மந்திரங்கள் சொல்லி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளோ குளம் துளசி மாடத்தில் எல்லாரும் பூஜை பண்ணி நம்ம பண்ணுறோமோ, துளசி மாடம் ஆற்றுல இருக்கோ, மகாவிஷ்ணு நிரந்தர அனுகிரகம் பண்ணுறார். எத்தனை 7 14 லோகங்களில் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் 14 லோகத்தில் மனித பூமியில் மட்டும் இல்லை 14 லோகம் இருக்கு. பாதாளம், சொர்ணலோகம், சொர்க்கலோகம், திருசங்குலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகலோகம், எல்லா லோகமும் இருக்கு. இந்த 14 லோகத்தில் நீ எங்க பிறந்தாலும் இந்த சாலிகிராமத்தை எவன் ஒருவன் பூஜை செய்தானோ, ஆத்துல எவன் ஒருவன் துளசியை பூஜை செய்தாலோ அவளுக்கு 16 லோகத்திலையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சாலிகிராமத்துக்கு அவ்வளோ விசேஷம். அதனால எல்லாரும் சாலிகிராமத்தை பூஜை செய்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பாத்திரமா கிடைக்கும். ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா.